நேயர்கள் அனைவருக்கும் அம்பாள் வித்யாலயா விளாத்திகுளம் அம்பாள் வித்யாலயனுடைய வணக்கங்கள். பள்ளியினுடைய சார்பாக நாளும் ஓர் நற்குரல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலாக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கடமையில் நாங்கள் இந்த செயலை செய்ய உள்ளோம். திருக்குறளுடைய பெருமையை பற்றி பேச வேண்டுமானால் நாள் முழுவதும் பேசினாலும் அதனுடைய பெருமையினுடைய அளவு குறையாது. அந்த அளவுக்கு பெருமை மிக்க ஒரு குறள் திருக்குறள். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ் மொழி என்பதை பறைசாற்றக்கூடியது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய இலக்கியங்கள் வரை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. அதில் 18 கீழ்கணக்கு நூல்கள் என்றதனுடைய அடிப்படையில் 18 நூல்களில் ஒன்றான தலைமை நூலாக விளங்கக்கூடியது திருக்குறள். அந்த திருக்குறளினுடைய பெருமை அப்படின்னா உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு பெருமை மிக்க நூலாக திருக்குறள் அமைந்துள்ளது. அதனால்தான் அதற்கு இன்னொரு பெயர் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிறது. அந்த உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய அந்த நூல், அதில் உள்ள கருத்துக்கள் தமிழர்களுக்கு மட்டும் பொதுவான கருத்துக்கள் அல்ல, உலகம் முழுவதும் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு உரிய கருத்துக்களாக அந்த இலக்கியம் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை மக்களுக்காக உங்களுக்காக வழங்குவதில் பள்ளி பெருமை அடைகிறது. அப்படிப்பட்ட திருக்குறளுடைய பெருமை, சில பெருமைகள் மட்டும் உங்களிடம் உரைக்க உள்ளேன். அந்த திருக்குறள் என்பது மிக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் குறுகிய அடிகளை உடையது, 1.25 அடிகள் உடையதை இருந்தாலும் அதில் மிகப்பெரிய கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் பதிந்துள்ளன என்பதை திருவள்ளுவ மாலை என்ற அந்த நூல் திருவள்ளுவருடைய பெருமையையும் திருக்குறளுடைய பெருமையும் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. 55 புலவர்கள் எழுதிய அந்த திருவள்ளுவ மாலையில் அணுவை துளைத்து எழுகடல் புகட்டி குறுகத் தடித்த குறள் என்று ஔவையார் திருக்குறளுடைய பெருமையை சொல்றார். அதே மாதிரி இடைக்காடனார் எடுத்துக்கொண்டோம்னா அவர் கடுகை துளைத்து எழுகடல் புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடனார் சொல்றார். அதே மாதிரி சீத்தலை சாத்தனார் எடுத்துக்கிட்டோம்னா மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் மும்முரசும் முத்தமிழும் முக்கொடியும் மும்மாவும் தாமுடை மன்னர் தடமுடி மேல் தாரன்றோ பாமுறை தேர் வள்ளுவர் முப்பால் என்று அதனுடைய பெருமையை மிகச் சிறப்பாக எடுத்தாண்டுள்ளார். அதே மாதிரி திருக்குறளுடைய பெருமை உலகம் முழுவதும் தெரியும் என்பதற்கு சான்றாக நாம் சில செய்திகளை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்டகத்தில் மிக பாதுகாப்பாக நம்முடைய திருக்குறள் நூல் வைக்கப்பட்டிருக்கு. உலகமே அழிந்தாலும் குறள் என்ற அந்த நூல் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக மிக பாதுகாப்பான ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்ம விக்டோரியா மகாராணி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் நாளும் ஒரு குறளை தன்னுடைய பணியாக காலை எழுந்தவுடன் படிக்கக்கூடிய அந்த செயலை ஈடுபட்டிருந்தார் என்று நமக்கு பல பேர் பல தகவல்களை கொடுத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு திருக்குறளை நாளும் ஒரு குறளாக உங்களுக்கு கொடுப்பதில் எம் பள்ளி பெருமை அடைகிறது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என போற்றப்படும் பண்பு மற்றவர்க்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆகும். நன்றி. கற்றிலும் நாயினும் கேட்ட அடுத்தவர்களுக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. பொருள்: ஒருவர் நூட்களை கற்கவில்லை நாயினும் கற்றவர் சொல்லை கேட்பாராக. அற அவனுக்கு தளர்ச்சி வந்த காலத்தில் ஊன்றுகோல் போல் துணையாகும். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு. பொருள்: அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடியிருப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு. பொய்யும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின் பிறர்க்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும். பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதுவின்றே மண்புக்கு மாய்வது மண். பொருள்: உலகம் பண்புடையவர்களால் நிலை பெற்றிருக்கிறது, இல்லையே இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போய்விடும். குறள்: வசையொலியே வாழ்வாரே வாழ்வர், இசையொலியில் வாழ்வாரே வாழாதவர். பொருள்: வாழ்க்கையில் பழி இல்லாமல் வாழ்பவரே உயிரோடு வாழ்வர், புகழ் பெறாமல் வாழ்பவர் நடைப்பினம் போன்றவர்.
பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தீர்ந்தற்று. பொருள்: பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது. துணங்கிய கேள்வியை தள்ளால் வணங்கிய வாயின் தாதல் அரிது. உடல்: நுட்பமானவற்றை கேட்டு தெரிந்தவர் அல்லது மற்றவரின் வாய் பண்பு